தமிழ்நாடு முழுவதும் ஆட்சேபணையற்ற அரசு நிலங்களில் வசிக்கும் 86,000 குடும்பங்களுக்கு பட்டா வழங்க அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். ஏழை எளிய மக்களின் 63 ஆண்டு கால பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் பெருமிதம். ஆளுநர் RN ரவிக்கு எதிரான வழக்கில் தீர்ப்பை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். 2வது முறை நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பி வைத்தது ஏன் என கேள்வி. எடப்பாடி பழனிசாமிக்கான பாராட்டு விழாவில் புறக்கணித்தது பற்றி செங்கோட்டையன் விளக்கம். MGR ஜெயலலிதா படங்கள் இல்லாமல் பாராட்டு விழா நடத்தியதை ஏற்க முடியாது என போர்க்கொடி. அதிமுக உட்கட்சி பூசலை கள ஆய்வு கூட்டத்தில் அம்பலப்படுத்திய முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா தன்னையும் ஆதரவாளர்களையும் ஓரங்கட்டுவதாக பரபரப்பு குற்றச்சாட்டு. செங்கோட்டையின் புறக்கணிப்பு குறித்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மழுப்பல் பதில். MGR ஜெயலலிதாவை ஜெயக்குமார் அவமதித்து விட்டதாக TTV தினகரன் விமர்சனம். தங்கம் விலை சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்து 63,840 ரூபாய்க்கு விற்பனை. நாளைக்கு நாள் புதிய உச்சத்தில் எட்டுவதால் ஏழை நடுத்தர மக்கள் அதிர்ச்சி. முருகனின் அறுபடை வீடுகளில் களை கட்டும் தைப்பூச திருவிழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து பழனிக்கு பாத யாத்திரை. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுகவினரே திமுகவிற்கு தான் வாக்களித்துள்ளனர். போலி வெற்றி என விமர்சித்த எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி. உதகை அருகே 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா. 86 கிராமங்களை சேர்ந்த படுகர் இன மக்கள் பாரம்பரிய உடையில் கலாச்சார நடனமாடி மகிழ்ச்சி. பொள்ளாச்சியில் ஏல சீட்டு நடத்தி 3 கோடி ரூபாய் சுருட்டிய பெண் தலைமறைவு. நூற்றுக்கணக்கானோரிடம் பணம் வசூலிக்கப்பட்டு குடும்பத்துடன் தப்பியவர் சிக்குவாரா? பெரியார் குறித்து அவதூறாக பேசிய சீமானுக்கு எதிராக குவியும் வழக்குகள். வடலூர் காவல் நிலையத்தில் வரும் வெள்ளிக்கிழமை ஆஜராக வேண்டும் என சம்மன். மோடி டிரம்ப் சந்திப்பில் வர்த்தக போரை தவிர்க்க முக்கிய ஆலோசனை. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு வரிச்சலுகை அளிக்க திட்டம். உணவு பாதுகாப்பு சட்டத்தில் 14 கோடி பேர் வஞ்சிக்கப்பட்டதாக சோனியா காந்தி குற்றச்சாட்டு. மக்கள் தொகை கணக்கெடுப்பை விரைவில் நடத்த வேண்டும் என மாநிலங்களவையில் கோரிக்கை. பெங்களூருவில் விமான சாகச கண்காட்சி கோலாகலம். வானில் வர்ணஜாலம் நிகழ்த்திய போர் விமானங்களை கண்டு பார்வையாளர்கள் உற்சாகம். டிரம்பின் வரி விதிப்பு எச்சரிக்கையால் இந்திய பங்கு சந்தைகள் சரிவு. இரும்பு உள்ளிட்ட உலோகங்கள் தயாரிப்பு நிறுவனங்களின் பங்குகள் கடும் வீழ்ச்சி. அறிமுக போட்டியில் 150 ரன்கள் விளாசி தென்னாப்பிரிக்க வீரர் சாதனை. நியூசிலாந்துக்கு எதிரான மேத்யூ பெட்ரிக்ஸி அசத்தல் ஆட்டம். புறம்போக்கு நிலங்களில் வசித்து வரும் 86,000 பேருக்கு பட்டா வழங்க அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்,
ஏழை எளிய மக்களின் 63 ஆண்டு கால பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் பெருமிதத்துடன் கூறியுள்ளார். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஏழை எளிய மக்களின் 63 ஆண்டு கால பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னை மற்றும் சுற்றியுள்ள மாவட்டங்களின் பெல்ட் ஏரியாக்களில் ஆட்சேபணையற்ற புறம்போக்கு நிலங்களில் வசித்து வரும் 29,187 பேருக்கும், மதுரை, நெல்லை உள்ளிட்ட மாநகராட்சிகள், நகராட்சிகள், மாவட்ட தலைநகர் பகுதிகளில் வசிக்கும் 57,084 பேர் என மொத்தம் 86,000 ஏழை எளிய மக்களுக்கு பட்டா வழங்க ஒப்புதல் வழங்கியுள்ளதாக கூறியுள்ளார். இதற்கான பணிகளை 6 மாதங்களில் செய்து முடிக்க 2 குழுக்களையும் அமைக்க உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர், திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு இதுவரை 12,29,372 பேருக்கு பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். அமைச்சரவை கூட்டத்துக்கு பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், ஏழை மக்களுக்கான நிவாரணத்தில் மிகப்பெரிய புரட்சியை முதலமைச்சர் செய்துள்ளதாக கூறினார். 62 ஓட்ட சட்டம் இன்றைக்கி எத்தனை வருஷம் கழிச்சு, எத்தனை வருஷம் போயிருக்கு? அங்கிட்டு ஒரு 40, இங்கிட்டு ஒரு 20, 60 வருஷம் கழிச்சு தலைவர் பண்ணி உங்களுக்குலாம் பட்டா கொடுக்க போகிறதா பெரிய புரட்சி இல்லையா? இந்த வர்ற 6 மாத காலத்துக்குள்ளே 6 லட்சம் பேருக்கு பட்டா வழங்கணும்னு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காரு. அதனால் விரைவாக எல்லாருக்கும் பட்டா கொடுக்குற வேலையை விரைவாக பண்ணுறோம். தொடர்ந்து பேசிய அவர், கலைஞர் வழியில் ஒரு தனி மனிதனுக்கு குடியிருப்பதற்கு இடமோ வீடோ இல்லாமல் இருக்கக்கூடாது என்ற உணர்வோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். எம்ஜிஆர், ஜெயலலிதா உருவப்படங்கள் இடம்பெறாததற்கு எதிர்ப்பு தெரிவித்தே எடப்பாடி பழனிசாமிக்கான பாராட்டு விழாவை புறக்கணித்ததாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பாராட்டு விழா கட்சி கூட்டம் சார்ந்தது இல்லை என்பதால் முன்னாள் முதலமைச்சர்களின் புகைப்படங்கள் இடம்பெறவில்லை என்று ஜெயக்குமார் மழுப்பலாக பதிலளித்துள்ளார். இவரது பேச்சு ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் அவமதிக்கும் விதமாகத்தான் இருக்கிறது என்று டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். அத்திக்கடவு அவனாசி திட்டத்தில் ஏற்பாடு செய்திருக்கிற குழுவை சார்ந்தவர்கள் 3 நாட்களுக்கு முன்னாலே என்னை சந்தித்தார்கள். சந்திக்கிற போது அவரிடத்திலே நான் வைத்த வேண்டுகோள் என்ன என்று சொன்னால், எங்களை உருவாக்கிய புரட்சித் தலைவி அம்மாவுடைய திருவுருவப் படங்கள் இல்லை. எங்களிடத்திலே கலந்திருந்தால் நான் அதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்திருப்பேன். நான் பல்வேறு இடங்களிலே அந்த தட்டிகள் வைக்கின்ற போது தான், டிஜிட்டல் போர்டு வைக்கின்ற போது தான் எனக்கு கவனத்திற்கு வந்தது. ஆகவே என்னை வளர்த்து ஆளாக்கிய தலைவருடைய திருவுருவ படங்கள் இல்லை. இந்த துவங்குவதற்கு அவர்கள் அடித்தளமாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே அவருடைய படங்களாம் இல்லை என்று நான் அவரிடத்திலே கவனத்திற்கு எடுத்து சென்றேன். நான் புறக்கணிக்கவில்லை, அங்கே செல்லவில்லையே தவிர இதை கவனத்திற்கு அந்த அத்திக்கடவு அவனாசி திட்டத்தினுடைய அந்த கூட்டுக்குழுவிற்கு அன்றைய வருகை தருகிற போதே அது அவருடைய கவனத்திற்கு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த திட்டம் எல்லா கட்சியை சேர்ந்த விவசாயிகள் இருக்கின்ற காரணத்தினால இதில் ஒரு அரசியல் கலப்பு இருக்கக்கூடாது என்ற வகையில் தான் இது அந்த அந்த கூட்டமே நடைபெற்றது. விவசாயிகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த கூட்டம் நடைபெற்றது. எனவே அந்த வகையில் தான் இதை பார்க்க வேண்டும். எனவே அந்த வகையில் அதான் நான் இந்த கருத்து சொல்ல முடியும். முதல்ல இது கட்சி நிகழ்ச்சி கிடையாது. இது கொண்டு வந்த அந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு காரணம் யார்? அந்த அவர்களுடைய அம்மாவின் படத்தை போடவில்லை என்பது போடணுங்கிறது பேசிக்கான விஷயம். ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவங்கள அரசியலெல்லாம் தாண்டி அந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியவர்கள். இன்னும் சொல்ல போனால் பழனிசாமி இவராக முதலமைச்சராக அறிவிச்சார் அந்த ஸ்கீமை. அம்மா அவர்களுடைய ஆட்சியின் நீட்சியாக அவர் உட்கார்ந்திருந்ததில் பண்ணது. அதனால் இந்த பதிலெல்லாம் சும்மா மலுப்பல் தானே தவிர இது அம்மாவையும் புரட்சி தலைவரையும் அசிங்கப்படுத்துகின்ற விதமாக அந்த பதில் இருக்கு. அமெரிக்க அதிபர் டிரம்பை பிரதமர் மோடி சந்திக்க உள்ள நிலையில் அந்நாட்டிலிருந்து இறக்குமதியாகும் முக்கிய பொருட்களுக்கு இந்தியாவில் வரி சலுகை அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரான்ஸ் மற்றும் அமெரிக்காவுக்கு அரசுமுறை பயணமாக மோடி இன்று டெல்லியிலிருந்து தனி விமானத்தில் புறப்பட்டுச் சென்றார். பாரிஸில் நடைபெறவுள்ள செயற்கை நுண்ணறிவு மாநாட்டுக்கு பிரான்ஸ் அதிபர் மேக்ரானுடன் இணைந்து தலைமை வகிக்கும் அவர் நாளை மறுதினம் அமெரிக்கா செல்கிறார்.
அமெரிக்காவில் 2 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் மோடி ட்ரம்பை சந்தித்து குடியேற்ற விவகாரம், இருதரப்பு நல்லுறவு உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை நடத்துகிறார். அதிபராக 2வது முறை பதவியேற்றுள்ள ட்ரம்ப் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருவதுடன் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். வர்த்தகத்துறையில் தமது நடவடிக்கை ஒவ்வொரு நாட்டையும் பாதிப்பதாக இருக்கும் என்று அவர் எச்சரித்திருந்தார். இந்நிலையில் ட்ரம்ப் மோடி பேச்சுவார்த்தையில் வர்த்தக போரை தவிர்ப்பது முக்கிய அம்சமாக இருக்கும் என்று மூத்த அதிகாரிகள் தெரிவித்தனர். சீன பொருட்களுக்கு 10% கூடுதல் வரியை அமெரிக்கா விதித்ததற்கு பதிலடியாக அமெரிக்காவிலிருந்து பெறும் எரிவாயுவுக்கு சீனா வரியை அதிகரித்தது. இதுபோன்ற வர்த்தக போரை தவிர்க்கும் நடவடிக்கையாக மின்னணு, ரசாயனம், மருத்துவ சிகிச்சை உபகரணங்கள் உள்ளிட்ட 12 பிரிவுகளில் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு வரியை குறைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. மரக்கூழ், டிஷ் ஆண்டனா, மருத்துவ உபகரணங்கள் உட்பட அமெரிக்காவை இந்தியா சார்ந்திருக்கும் பொருட்களுக்கு வரிச்சலுகை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறினர். இந்நிலையில் ட்ரம்ப் அடுத்த அதிரடியாக அனைத்து இரும்பு மற்றும் அலுமினிய இறக்குமதிக்கு 25% வரி விதிக்கப்படும் என்று அறிவித்துள்ளார். இது கனடா மற்றும் மெக்சிகோவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. குறைந்த மதிப்புள்ள சென்ட் நாணயங்களை அச்சிடுவதை நிறுத்தவும் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து நிதித்துறை செயலருக்கு அறிவுறுத்துமாறு தமது செயலாளரிடம் கூறியுள்ளதாக ட்ரூத் சோஷியல் வலைதளத்தில் அவர் தெரிவித்துள்ளார். நிக்கல் உள்ளிட்ட உலோகங்கள் மூலம் 5 சென்ட் நாணயம் ஒன்றை உருவாக்க 14 சென்ட் செலவாகிறது என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். வர்த்தகத்தின் முதல் நாளிலேயே ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் விலை 64,000 ரூபாயை நெருங்கியுள்ளதால் நுகர்வோர் அதிருப்தி அடைந்துள்ளனர். சர்வதேச பொருளாதார சூழல், அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு சரிவு போன்ற காரணங்களால் தங்கம் விலை தினந்தோறும் புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது. மேலும் பங்குச்சந்தை சரிவால் தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரித்து வருவதால் தங்கம் விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்து வருகிறது. கடந்த வாரத்தின் கடைசி வர்த்தக நாளான சனிக்கிழமை 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 7,945 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 63,560 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்துள்ளது. சந்தைகளில் ஒரு சவரன் விலை 63,840 என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. கடந்த 10 நாட்களில் மட்டும் ஆபரண தங்கத்தின் விலை 1,610 ரூபாய் உயர்ந்திருப்பதால் நுகர்வோர் அதிருப்தி அடைந்துள்ளனர். போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 இருந்தது ஒரு கிராமு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 8க்கு வந்துருச்சு. இருந்தாலும் கட்டாயம் எடுத்து ஆகணுன்ற கட்டாயத்தில் ஒரு 4 பவுன் எடுத்திருக்கோம். வாங்கியாச்சு. 2 லட்சத்துக்கு மேலே போகுது. பொண்ணு வச்சுருக்கவங்க நிலமெல்லாம் என்னன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கோம். ரொம்ப நகை விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இன்னும் ரொம்ப கஷ்டம் தானே. இது எப்போ கம்மியாகும் இல்லை ஆகாதா? இனிமேல் கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்னு கஷ்டமாக இருக்குது. கடந்த 10 நாட்களை பொறுத்தவரை ஒரு நாளில் மட்டும் வெள்ளியின் விலை குறைந்துள்ளது. எஞ்சிய 9 நாட்களில் மாற்றம் இன்றி வெள்ளி கிராம் 107 ரூபாய்க்கு வர்த்தகமாகி வருகிறது. கட்சியில் முக்கியத்துவம் அளிப்பதில்லை என அதிமுக கலாய்வு கூட்டத்தில் அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார். இதுகுறித்து பதிலளித்துள்ள அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், உட்கட்சி விவகாரத்தில் உள்ள குறைகளுக்கு கருத்து கூற விரும்பவில்லை என்று மழுப்பலாக கூறியுள்ளார். என்னை பார்த்து பேசுறதுக்கோ, என்னை பார்த்து கும்பிடுறதுக்கோ, என்னை பார்த்து பயப்படுறதுக்கோ யாருக்கும் அச்சம் வேண்டாம். யாருக்கும் எந்த நிர்பந்தமும் வேண்டாம். எங்க இந்த இதுல எங்களுடைய போட்டோவை நானும் தம்பியும் தானே சுத்திக்கிட்டு இருக்கேன். எங்க 2 பேரோட போட்டோவை இப்படி ஒரு இதுல போட்டா எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்காதா? எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்காதா? யாருக்குமே தொந்தரவு கொடுக்கறது இல்லை. நான் யாருக்கிட்டையுமே குரூப்பிசம் பண்றது கிடையாது. யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்றது கிடையாது. மாவட்ட செயலாளர் நானும் 2 நாளுக்கு முன்னாடி நானே தான் ஒரு விஷயமா அவர்கிட்ட போன் பண்ணி பேசினேன். அப்ப கூட சொல்லியிருக்கலாம். வட்ட செயலாளர் கோகுலேந்திரா பார்த்தா பதவி போயிடும் நினைக்கக்கூடிய ஒன்றை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அது இண்டோர் மீட்டிங்கில் அவங்க ஒரு வெளிப்படையாக பேசியிருக்கிறாங்க. ஸோ அந்த கருத்து பார்த்தீங்கன்னா அது கட்சிக்காரர்களுக்குள்ளேயே பேசப்பட்ட ஒரு கருத்து. அது வெளியில் மேடையிலேயோ இல்லைன்னா பொது இடங்கள்லேயோ அவங்க பேசலை. அதை ஏதோ பத்திரிகையில் ஒரு சில ஊடகங்களில் இதை வச்சு நீங்கள் கேட்குறீங்க. ஆட்சியில் ஏலச்சீட்டு நடத்தி 3 கோடி ரூபாயை மோசடி செய்துவிட்டு பெண் தலைமறைவானதாக பாதிக்கப்பட்டவர்கள் சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். கூலி தொழிலாளிகளின் பணம் மீட்கப்படுமா? பொள்ளாச்சியை அடுத்த சூளேஸ்வரன் பட்டியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. அங்கு வசித்து வரும் ஜெயந்தி என்பவர் சில வருடங்களாக தீபாவளி சீட்டு, ஏலச்சீட்டு உள்ளிட்டவைகளை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது.
அந்த பகுதியில் கூலி தொழிலாளர்களாக பணியாற்றி வரும் பலரும் கடந்த 1 வருடமாக ஜெயந்தியிடம் தீபாவளி சீட்டு, பண்டிகை சீட்டு, ஏலச் சீட்டில் சேர்ந்து உரிய முறையில் பணம் கட்டி வந்ததாக தெரிகிறது. மேலும் வாரம் மற்றும் மாத தவணை செலுத்தியதற்காக திரிபுவனம் என்ற சீட்டு கம்பெனி பெயரில் தவணை புத்தகம் அச்சிடப்பட்டு அதில் கட்டப்பட்ட தவணை தொகை வரவு வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் சீட்டு முடிந்து 4 மாதங்களுக்கு மேலாகியும் ஜெயந்தி தவணை கட்டியவர்களுக்கு முதிர்வுத் தொகையுடன் கூடிய சீட்டு பணத்தை திரும்பத் தரவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் பல முறை ஜெயந்தியிடம் கேட்டும் எந்த பலனும் இல்லாததால் பாதிக்கப்பட்ட மக்கள் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். மேலும் புகாரின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இன்று சார் ஆட்சியர் அலுவலகத்தை பாதிக்கப்பட்டவர்கள் முற்றுகையிட்டு மனு அளித்தனர். சீட்டு நடத்தி பொதுமக்கள் பலரையும் ஏமாற்றிவிட்டு ஜெயந்தி தலைமறைவானதாக கூறப்படுகிறது. அவரை பிடித்து தங்களுக்கு உரிய சீட்டு பணத்தை பெற்றுத்தர வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆள் ஒன்றுங்க ஒரு சீட்டுக்கு வந்துங்க வாரம் வந்து 100 ரூபா, 5200 ரூபா நாங்கள் கட்டுவோம். 5200 ரூபா கட்டினோம்னா 6000 ரூபாயா தருவாங்க ஜெயந்திங்கிறவங்க. இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கு வந்துங்க 10 சீட்டு பலகார சீட்டு, ஒவ்வொருத்தர் ஏழை சீட்டு, ஒவ்வொருத்தர் நகை சீட்டு, ஒவ்வொருத்தர் ரம்ஜான் சீட்டு, ஒவ்வொருத்தர் எல்லாம் வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு மாதிரி சீட்டு நடத்தி வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க 5-6 வருஷமாக கரெக்டாக இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் மோசடி பண்ணிட்டு போயிட்டாங்க. மக்களெல்லாம் 150 பேர் சேர்ந்து இங்கே மனு கொடுக்க வந்திருக்கிறோங்க. இவங்க கலெக்டர்மா எங்களுக்காக பேசுகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்காக ஸ்டெப் எடுத்து நல்லதாக எங்களுக்கு ஏழை மக்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கறக்கு மொத்தத்தாக ஒரு 3 கோடி ரூபாய் இருக்குங்க. தீபாவளி விஷயமா சீட்டு போட்டது தீபாவளிக்காக போட்டிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரம்ஜானுக்காக போட்டிருக்கோம். இது போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் முன்னாடியே நமக்கு கொடுத்துருவாங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு 15 நாள் முன்னாடி 5ஆம் தேதி கொடுக்குறதா எங்களுக்கு சொன்னது. இப்போ பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி இல்லாமல் 15ஆம் தேதி ஆகிப்போச்சு. இப்போ கிட்டத்தட்ட இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 4 மாதம் ஆயிடுச்சு. அவங்களும் தலைமறைவாக இருக்காங்க. நாங்களும் வீட்டுக்கு போய் விசாரிச்சுட்டு இருக்கும்போது அவங்களும் சரியான பதில் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பொதுமக்களின் புகார் மீது உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏலச்சீட்டு நடத்தி பெண் ஒருவர் 3 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் வெறும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனி முக்கிய நிகழ்வுகளை 1 நிமிட செய்திகளாக பார்க்கலாம். சட்டமன்றத்தில் மீண்டும் நிறைவேற்றி அனுப்பிய மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தது ஏன் என்று தமிழ்நாடு ஆளுநர் RN ரவிக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. ஆளுநர் RN ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு நீதிபதிகள் பார்த்திவாலா, மகாதேவன் அடங்கிய அமர்வு முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மசோதாவுக்கு ஒப்புதல் தராமல் வைத்துவிட்டு அதை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்ப முடியுமா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அரசியல் சாசன விதிப்படி மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் இருப்பதற்கும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பவும் ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்றும் தமிழ்நாடு அரசின் வழக்கறிஞர் வாதிட்டார். கூட்டாட்சி, நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் ஆளுநரின் தனிப்பட்ட விருப்பு உரிமைக்கு இடம் கிடையாது என்றும் அமைச்சரவை ஆலோசனைப்படிதான் ஆளுநர் செயல்பட முடியும், அவர் விருப்பப்படி முடிவுகள் எடுத்தால் மசோதாக்கள் செயல்கிழக்க செய்தாகிவிடும் என்றும் குறிப்பிட்டார். இருதரப்பு வாதங்கள் நிறைவடைந்திருப்பதை அடுத்து தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினராக VC சந்திரகுமார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற VC சந்திரகுமாருக்கு தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சபாநாயகர் அப்பாவு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சந்திரகுமார் என்னும் நான் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலை நிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். இது இடைத்தேர்தலுக்கான வெற்றியாக மட்டுமில்லாமல் 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான வெற்றியாக பார்ப்பதாக VC சந்திரகுமார் தெரிவித்தார். எங்கள் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் சொன்ன அதே கருத்து தான் என்னுடைய கருத்து. எதிரிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்தாலும் சரி, தனித்தனியாக வந்தாலும் சரி, களம் காண்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் தயாராக இருக்கிறது. VC சந்திரகுமார் பதவியேற்பு விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் செல்வ பெருந்தகை, வைகோ, திருமாவளவன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போலி வெற்றி என விமர்சித்த எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவினரை திமுகவிற்கு தான் வாக்களித்ததாக கூறி அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளார்.
திராவிட இயக்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் காப்பாற்ற முடியும் என்பதை புரிந்து கொண்டு அதிமுக தொண்டர்கள் முதல் முறையாக திமுகவிற்கு வாக்களித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே திராவிட இயக்கத்தை காப்பாற்றி நிலைநிறுத்தக்கூடிய ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற தலைவர் தளபதியினுடைய ஆட்சிதான் என்பதை உணர்ந்து இன்றைக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஏன்னா எப்போவுமே அவங்க வேறு யாருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. முதல் முறையாக வாக்களித்திருக்கிறார்கள். அந்த வாக்குகள் அனைத்தும் இன்றைக்கு திமுக கூட்டணிக்கு தான் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு 11 முறை தோல்வியடைந்திருக்கிறார். இப்படி தொடர் தோல்வி அடைந்த ஒரு அரசியல் தலைவர் அவராகத்தான் இருக்க முடியும். சத்தியமங்கலம் அடுத்த தாளவாடியில் முட்டைக்கோஸ் கொள்முதல் விலை கிலோ ஒன்றுக்கு ₹1 வீழ்ச்சியடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தாளவாடி, கொங்கள்ளி, பனகக்கள்ளி, பாரதி நகர், அருள்வாடி போன்ற 40க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 100 ஏக்கர் பரப்பளவில் முட்டைக்கோஸ் சாகுபடி செய்யப்பட்டு அறுவடைக்கு தயாராக உள்ளது. அமோக விளைச்சல் உள்ள நிலையில் கிலோ ₹1 முதல் ₹2 வரை மொத்த கொள்முதல் வியாபாரிகள் கேட்பதால் விவசாயிகள் செய்வதறியாது திகைத்து நிற்கின்றனர். அந்த நாற்றை வாங்கி நடவு பண்ணி அதுக்கு உரம் போட்டு அதுக்கு பராமரிப்பு பண்ணி அறுவடை செஞ்சு பண்ணும்போது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ₹10 மேலே விற்றா தான் கட்டுப்படியாகுது. ஆனால் இந்த லோக்கலுக்கு இருக்கிற வியாபாரிகள் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ₹1 மேலே வாங்குறதே கிடையாது. ஏக்கருக்கு ₹70,000 வரை செலவு செய்துள்ள நிலையில் உரிய விலை கிடைக்காவிட்டால் அறுவடை செய்யாமல் விட்டுவிடலாமா என்று யோசித்து வருவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் சுமார் 14 கோடி மக்கள் உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் சலுகைகளை பெற முடியாமல் தவிப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலங்களவையில் பூஜ்ய நேரத்தில் உரை நிகழ்த்திய சோனியா மக்கள் தொகை கணக்கெடுப்பை விரைவில் நடத்துமாறு ஒன்றிய அரசை கேட்டுக்கொண்டார். For the first time in independent history, the decennial census has been delayed by more than 4 years. Originally scheduled for 2021, there is still no clarity on when the census will be conducted. The budget allocations reveal that the updated census is unlikely to be conducted this year as well. Around 14 crore eligible Indians are thus being deprived of their rightful benefits under the NFSA. மகா கும்பமேளாவில் நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடும் நிலையில் வாரணாசி ரயில் நிலையத்தில் ரயிலில் இடம் கிடைக்காமல் எஞ்சினில் பயணிக்க மக்கள் முண்டியடிக்கும் காணொலி வெளியாகியுள்ளது. மகா கும்பமேளாவுக்கு வருகை தரும் பக்தர்களுக்காக வாரணாசி ரயில் நிலையத்திற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. வாரணாசி கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தில் புறப்பட தயாராக இருந்த ரயிலில் அனைத்து பெட்டிகளிலும் கூட்டம் நிரம்பி வழிந்ததால் ரயிலின் எஞ்சின் பெட்டிக்குள் பயணிக்க எண்ணி பலர் முண்டியடித்தனர். ஒரு கட்டத்தில் எஞ்சினில் ஏறி கதவை உள்தாழிட்டுக் கொண்டனர். எஞ்சினில் பயணிகள் ஏறியது பற்றி தகவல் அறிந்து வந்த ரயில்வே போலீசார் பயணிகள் அனைவரையும் கீழே இறக்கி வேறு பெட்டிகளில் பயணிப்பதற்கு வழிவகை செய்து கொடுத்தனர். மகா கும்பமேளாவில் இதுவரை 41 கோடி பேர் புனித நீராடியுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் பங்கேற்க லட்சக்கணக்கானோர் திரண்டுள்ளதால் சுமார் 300 கிலோமீட்டர் தூரத்துக்கு போக்குவரத்து முடங்கியுள்ளது. பிரயாக்ராஜில் மட்டுமல்லாமல் மற்ற பகுதிகளிலிருந்து பிரயாக்ராஜை நோக்கி செல்லும் சாலைகள் அனைத்திலும் வாகனங்களில் மக்கள் சிக்கி தவிக்கின்றனர். பிரதான நெடுஞ்சாலைகளில் சுமார் 48 மணி நேரத்துக்கு மேல் சுமார் 300 கிலோமீட்டர் தூரத்துக்கு போக்குவரத்து முடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. வாரணாசி, லக்னோ, கான்பூரிலிருந்து பிரயாக்ராஜ் செல்லும் பாதைகளில் 25 கிலோமீட்டருக்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அண்டை மாநிலமான மத்திய பிரதேசத்தின் பல மாவட்டங்களில் பிரயாக்ராஜுக்கு செல்லும் பாதையில் வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. வாகனங்கள் வரிசை கட்டி நிற்கும் காணொலியை பகிர்ந்துள்ள சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் சுங்க கட்டணத்தை தற்காலிகமாக ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார்.
பெங்களூரு விமான சாகச கண்காட்சியில் வானில் விமானங்கள் நிகழ்த்திய மாயாஜாலங்களைக் கண்டு பார்வையாளர்கள் உற்சாகமடைந்தனர். இந்திய ராணுவம் சார்பில் 15வது ஏரோ இந்தியா விமான கண்காட்சி பெங்களூரு எலகங்கா விமானப்படை தளத்தில் தொடங்கியுள்ளது. வரும் 14ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சி மற்றும் வான் சாகச நிகழ்ச்சியை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் காண்போரை மெய்சிலிர்க்க வைக்கும் விமான சாகச நிகழ்ச்சிகள் அரங்கேறின. தேசிய கொடியை பிரதிபலிக்கும் வகையில் வண்ண பொடிகளை வானில் தூவியபடி விமானங்கள் சீறி பாய்ந்து சென்றது பார்வையாளர்களை பிரமிக்க வைத்தது. விமான கண்காட்சியில் 150 வெளிநாட்டு நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்புகளை காட்சிப்படுத்தி உள்ளன. காலை மதியம் என இருமுறை விமான சாகச நிகழ்ச்சிகள் நடப்பதால் விமான சாகசங்களை கண்டுகளிக்க ஏராளமான பார்வையாளர்கள் திரண்டுள்ளனர். தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக் கோரி சமூக நீதியில் அக்கறை கொண்ட கட்சிகள், அமைப்புகளை இணைத்து சென்னையில் போராட்டம் நடத்தப்படும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தியாகராய நகரில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அவசிய தேவைகள் குறித்து கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அன்புமணி, தற்போதைய காலகட்டத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என்று கூறினார். நாங்கள் முதல் கட்டமாக இந்த மாதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் சென்னையிலே நடைபெறும். பிறகு அடுத்தது முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் அதை செய்யவில்லை என்றால், தொடர்ந்து அதை செய்யவில்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் பல வகை போராட்டங்கள் நடத்தணும். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இன்று வரலாற்று வீழ்ச்சி கண்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 87 ரூபாய் 43 காசுகளில் நிறைவடைந்தது. இந்நிலையில் இன்று பங்குச் சந்தைகள் தொடங்கியதும் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பில் 49 காசுகள் வீழ்ச்சி அடைந்தது. இதனால் ஒரு டாலருக்கு இணையான இந்திய ரூபாயின் மதிப்பு 87 ரூபாய் 92 காசுகளாக மற்றொரு வரலாற்று வீழ்ச்சியினை எதிர்கொண்டது. அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் எஃகு, அலுமினியம் ஆகிய உலோகங்களுக்கு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் 25 விழுக்காடு வரி அறிவித்துள்ளதே இந்திய ரூபாய் வீழ்ச்சிக்கு காரணம் என வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். உலகளாவிய பதட்டங்களுக்கு மத்தியில் இந்திய பங்குச் சந்தைகள் சரிவடைந்தன. குறிப்பாக உலோகத்துறை நிறுவனங்களின் பங்குகளின் விலை மளமளவென வீழ்ந்தது. தனது அறிமுக ஆட்டத்திலேயே 150 ரன்கள் எடுத்து தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வீரர் அசத்தியுள்ளார். பாகிஸ்தான், நியூசிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான முத்தரப்பு தொடரில் மேத்யூ பிரெட்ஸ்கி என்ற இளம் வீரர் நியூசிலாந்திற்கு எதிரான போட்டியில் இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளார். 148 பந்துகளில் 150 ரன்களை குவித்த மேத்யூ அறிமுக போட்டியிலேயே அதிக ரன்களை குவித்தவர் என்ற சாதனையை படைத்துள்ளார். ஏற்கனவே 1978இல் டெஸ்மண்ட் ஹெய்ன்ஸ் என்னும் வீரர் 148 ரன்களை எடுத்ததே சாதனையாக இருந்தது. 47 ஆண்டுகளுக்கு பிறகு பிரெட்ஸ்கி இந்த சாதனையை தகர்த்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.